அணிலாடு முன்றில். எழுதியவர் நா. முத்துக்குமார். பகுதி 11. தங்கை. விளையாடு ஆயமொடு வெண்மணல் அழுத்தின்ற நற்றிணை பாடல்ல தலைவனானவன் அங்கே ஆயர்குல மகளிரோடு வெண்மணலில் விளையாடிட்டு இருக்கான். புன்னை மரக்காய்களை வச்சுக்கிட்டு. அதில் ஒன்றுத்தை மட்டும் எடுக்க மறந்துடுறாங்க. அந்த புன்னைக்காய் முளை விட்டு வளர்ந்து மரமாகுது. அதனை அவங்க நீர் விட்டு வளர்க்குறாங்க. அதனை பார்த்துட்டு அவங்க அம்மா, நீ வளர்த்த இந்த மரம் உனக்கு தங்கை போன்றதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் இந்த புன்னை மரத்திலோட நிழலில் உன்னோட நான் சிரித்து பேசும்போது எனக்கு ரொம்ப நாணம் வருது அப்படின்னு சொல்கிறா. இது ஒரு கதை. 2 கிளிகளோட கதை. 2 கிளிகளும் வேறு வேறு கிளி. மனுஷ கண்களுக்கு எல்லா கிளியும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? அதுதான் இயல்பு. பச்சைமா இலை போல் மேனியும் பவழவா இதழும் தவிர்த்துன்னுட்டு கிளிகள் என்னைக்காவது நம்ம உத்து பார்த்துருக்கோமா? ஒரு கிளிக்கும் இன்னொரு கிளிக்கும் இடையே உள்ள வேறுபாடு நமக்கு தெரியாது. அது கிளிக்கும் மரங்களுக்கும் மட்டுமே தெரிகின்ற ஒரு ரகசியம். 2 கிளியில் முதல் கிளியோட கதையை இப்போ பார்க்கலாம். இந்த கிளி ஒரு அக்காவுக்கு தங்கையாக பிறந்துச்சு. அக்கான்னு அக்கா பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கோம் இந்த கிளி. அக்காவுக்கும் அதுக்கும் 5 வயசு வித்தியாசம். அக்காவை போலவே பொட்டு வச்சுக்கும், ரெட்டை ஜடை போட்டுக்கும். அக்காவுக்கு தைச்சது போலவே மாம்பழ கலர் பட்டுப்பாவாடை வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கி தச்சு போட்டுக்கும். அக்கா வளர்ந்து சடங்கான நாளில் அக்காவுக்கு கொடுத்துற தேன், தினை மாவு, நல்லெண்ணெய் கலந்த புட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். எனக்கும் அக்காவுக்கு நடந்த சடங்கு மாதிரி வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிக்கும். வளர்ந்த அக்காவோட தாவணியை எல்லாரும் உறங்கினதுக்கு அப்புறமா எடுத்து போட்டு பார்த்து அழகு பார்க்கும். வெள்ளிக்கிழமை மாலையில் பெருமாள் கோயிலுக்கு அக்கா அவளோட தோழிகளோடு போகிறப்ப மீசை முளைத்த பையன்களோட பக்தி பார்வை அக்கா மீதும் அவங்க தோழிகள் மீதும் படும்போது எனக்கும் ஒரு காலம் வரும்னு நினச்சிக்கும். அக்காவுக்கு திருமணமாகி கண்காணா ஊருக்கு போகிறப்போ அக்கா மீது கோவமாக வந்துச்சு. காரணம், ஒரு நாள் அக்கா கிளி சொன்னிச்சு, நாம் எப்போவும் இப்படியே பிரியாமல் இருப்போமா? அது எப்படிக்கா? உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம 2 பேரும் ஒரே மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம். மெய்யாலுமா? சத்தியமா? அப்படின்னு அக்கா கிளி தலை மீது கை வச்சு. இப்போ அது புது மாமாவோட கையை பிடிச்சிக்கிட்டு போகுது. அதற்கு அடுத்த 3 நாளும் எனக்கு மனசு சரியில்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுமமுகூர்த்த நாளில் தங்கை கிளிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம்தான் எப்படியெல்லாம் அசலாக நம்ம இருந்திருக்கோன்னுட்டு அடிக்கடி நினச்சிக்கோம். அக்கா கிளிக்கும் தங்கை கிளியாக இருக்கிறதால தான் எத்தனை சுவாரஸ்யம். அடுத்து 2வது கிளியோட கதை. இது ஒரு அண்ணனுக்கு தங்கையாக பிறந்த கிளியோட கதை. அண்ணனுக்கு தங்கையாக பிறக்கிற கிளிகள்லாம் எப்பவும் செல்லமாக இருக்கும். கிளிகள் எப்போவுமே செல்லம் தானே. தோட்டத்துக்குள்ளே அது சுற்றி வரும். அது வரைக்கும் தான் அதோட செல்லலான்றது அந்த கிளிக்கும் தெரியும். அண்ணன்னா அந்த கிளிக்கு அப்படி பிடிக்கும். அப்பாவை விட அண்ணன்கிட்ட இந்த கிளிக்கு கூடுதல் சுதந்திரம் கிடச்சிது. அண்ணனுக்காக எல்லாத்தையும் பார்த்து செஞ்சோம். அண்ணன் அள்ளி சாப்பிட்றத பார்க்க சமைத்த கலப்பெல்லாம் நீங்கி திரும்ப அடுத்தது என்ன சமைக்கலான்னு யோசிக்கும். முளித்தயிர் பிசைந்த காந்தல் மென்விரலுக்கு கிடைச்ச பாராட்டளவாது. அண்ணன் சட்டையை நேர்த்தியாக துவைச்சு மடிக்கிறப்போ அண்ணனை போலவே தானும் இருக்கிற மாதிரி தோணும். 10ஆம் வகுப்பு படிக்கப்போ அண்ணன் கிளி தட்டச்சு பயிற்சி நிலையத்தில் சேர்த்ததும் அந்த காலத்தில் பெண்களை படிக்க அனுப்புறது சிரமமாக இருந்துச்சு. பெண்களை படிக்கவும் அனுப்பி அந்த இன்ஸ்டியூட்க்கும் அனுப்புறதுன்றது நினச்சி பார்க்க முடியாததாக இருந்துச்சு. காலை 7 முதல் 8 மணிக்கும் வரைக்கும் தட்டச்சு வகுப்பு. அதுக்கு அண்ணனோட சைக்கிளில் பின்னாடி உட்காந்து கூட்டிகிட்டு போகும். தன் தங்கை தட்டச்சு கற்கும் 1 மணி நேரமும் எதிரில் இருக்கிற டீ கடையில் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்ருக்கோம். அங்கே ASDFG LKJHJன்னு திரும்ப அடிச்சுட்டு திரும்ப அண்ணனை வெளியில் பார்த்துட்ருக்கோம். அந்த பதற்றத்தில் தப்பும் தவறுமா அடிக்கும். அங்கே ஆசிரியர் வந்து ஸ்கேலால் அடிக்கிறப்போ சுயநினைவு திரும்பும். வகுப்பு முடிஞ்சு அண்ணனோட திரும்பி போகிறப்போ அண்ணனை போலவே எல்லாரும் இருந்துட மாட்டாங்களான்னு தோணும். மழைக்காலத்தில் குளிர்போக்க அண்ணனோட முழுக்கை சட்டையை எடுத்து அணிஞ்சிக்கும். என் சட்டையை ஏண்டி எடுத்த அப்படின்னு அண்ணன் செல்லமாக தலையில் கும்பிடும்போது வவ்வன் பழுப்பு காட்டிட்டு போயிடும். தன் தோழிகளோட கூடத்திலோ மொட்டை மாடியிலோ படிச்சுட்ருக்கிறப்போ தலையை குனிஞ்சபடி அண்ணன் கிராஸ் பண்ணி போகிறப்போ தோழிகள் போயிட்ட பிறகு நடித்து காட்டி கிண்டல் பண்ணும். காலம் முழுதும் இந்த சின்னஞ்சிறு அண்ணனின் தங்கையாகவே இருந்துடக்கூடாதான்னுட்டெல்லாம் தோணும். எல்லா பெண் கிளிகளைப் போலவே தானும் ஒரு நாள் பிறந்து வளர்ந்து கூட்டை விட்டு வேறெங்கோ உள்ள துண்டு வானத்தை தேடி பறந்து போகும் நாள் வரும்னுட்டு நினச்சிக்கிறப்போ அதுக்கு அழுகழுகியாக வரும். அப்போ அண்ணன் மடியில் போயிட்டு அமர்ந்துக்கும். வருடங்களுக்கு பிறகு நான் என் அறையில் அமர்ந்துட்டு எழுதிட்டு இருந்தேன். ஜன்னல் ஓரமாக 2 தங்கை கிளிகளும் வந்து அமர்ந்துச்சு. என்னை பார்த்து கேட்டுச்சு, என்ன எழுதிட்டு இருக்க? அணிலாடும் முன்றில்னு. நிச்சயம் அதில் தங்கைகளை பற்றி எழுதினியா? அதை தான் நான் இப்போ எழுதிட்டுருக்கேன். அப்படின்னா நீ பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதினியே சில கேள்விகள் கவிதையும் அதில் எழுத வேணாம், எழுதுறதையே எழுதுற.
எத்தனை முறை நனைஞ்சாலும் மழையில் நனையிறது சுகம். அந்த கவிதையை நீ எழுதி தான் ஆகணும்னு ரெண்டோ கேட்டுக்குச்சு. 2 தங்கை கிளிகளுக்காகவும் விகடன் வாசகர்களுக்காகவும் இதோ சில கேள்விகள். முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவளை தேநீர் கேட்டதற்காய் செல்லமாய் கோபிக்கும் சினுங்களை ரசித்ததுண்டா நீ? கூட படிக்கும் கிராமத்து தோழியுடன் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஜாமெட்ரி பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து மண்ணுதிரா பழத்தை ஊதித்தரும் அன்பில் உணர்ச்சி வசப்பட்டதுண்டா நீ? என் அண்ணன் என்றவள் சக தோழிகளிடம் அறிமுகப்படுத்தும் போது வெட்கத்தால் மௌனித்து தலைகுனிந்திருக்கிறாயா? தென்னங்கூற்றுக்குள் சடங்கான வெட்கத்தில் அவள் கன்னம் சிவக்கையில் உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இழைகளை அறுத்ததுண்டா நீ? கிளிப்பச்சை என்றவள் 1000 முறை கூறியும் பாசி கலர்ல வளையல் வாங்கி வந்து வசைப்பட்டிருக்கிறாயா? மிக சாதாரணமாய் கேட்டுவிட்டாய் நண்பா. உனக்கென்ன அக்காவா தங்கையா? கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர ஒரே பையன் என்று. அப்படியெனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர மட்டுமா அக்காவும் தங்கையும்? நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம் வேறொரு உறவுடன்.